எந்த பேப்பர்காரன் நியூஸ்காரன் எவனாவது கன்ஃபார்மா சொல்ல முடியுமா இவங்களாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு? சொல்ல முடியாது. நம்ம ஃபுல் டே எதை நம்பி இருக்கோம்? ஃபுல் டே எதை நம்பி இருக்கோம்? எதை பார்த்துட்டு இருக்கோம்? எதை ஃபாலோ பண்றோம் நம்ம? இந்த ஒரு மமதை இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து இது ரொம்ப ஒரு ஒரு டார்க்கா வச்சுட்டு இருக்காங்க மக்கள். அதனாலதான் எல்லாரும் யூடியூப் பார்த்து நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் நினைச்சிட்டு யூடியூப் பார்த்து பெரிய ஆள் ஆயிடலாம், நியூஸ் பார்த்து பெரிய ஆள் ஆயிடலாம். இவனே மாதிரி நம்ம பிள்ளையும் தங்கப்பதக்கம் வாங்கணும், ஓகே, நம்ம பிள்ளையும் டாக்டர் ஆகணும், சரி ஓகே, இதை ஒன்ன பார்த்து நம்ம எல்லாம் சரியாயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இருக்கு. ஏன் எல்லாரும் நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணோன்னே அப்புறம் கெட்டாவது போட்டு திட்டி போயிருவாங்க? அவங்க என்ன பாக்குறாங்க? அந்த ஸ்டேஜ், காரு, பங்களா, அந்த சம்பாத்தியம். எங்க தலைவர்ல ஒரு லீடர் வந்து 15 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கார். அவன் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கார் அப்படி. ஆனா யாருக்கு அந்த ஒரு சம்பாதிக்கு முன்னாடி அவர் என்ன சூழ்நிலை இருந்தாரு, அவர் இருக்கும்போது காலங்கள் என்ன, இப்ப காலங்கள் என்ன, இதை யாராவது நம்ம யோசிக்கணும். லைஃப் சக்சஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஒரு சக்சஸ் மட்டுமே பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளவு மாதிரி ஆயிரணும் இவ்வளவு மாதிரி ஆயிரணும் அப்படிமா. ஏர்டெல், வோடபோன் எல்லாமே வந்து உலகத்தை கலக்கிட்டு இருந்துச்சு. அவனை பண்ண அநியாயம், அட்டலியம் இன்னெல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் வந்து ஒரே ஒருத்தன் வந்து சொல்லி முடிச்சான். அது யாரு? ஜியோ. ஓகே. இன்னொரு விஷயம் யாராவது கவனிச்சிங்களா? அந்த மாதிரி ஜியோ வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தன் நின்றுட்டே இருந்தான். அது யார் தெரியுமா? ஏர்டெல். ஒன்னு சொல்லி மட்டும் பாருங்களேன், ஒரு வருஷமா ஒருத்தனுக்கும் ஃப்ரீயா கொடுத்து அப்புறம் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டாங்க. ஏர்செல்லாம் கனவுல போச்சு. ஏர்செல்லாம் அப்படி ஒரு இதே தெரியாது இல்லையா? வோடபோன் கனவு. அதே இதுல ஏர்டெல் மட்டும் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. நம்ம லைஃப் சக்சஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இது இந்த கதை வந்து பழைய கதை. இப்போ வந்து இப்போ வேற மாதிரி பேசணும் ஆட்டாங்க. இப்போ திரும்ப எல்லாரும் ஏறிட்டாங்க. அது வேற கதை. இப்போ எல்லாரும் சப்போர்ட் போட்டு கொடுத்து எல்லாம் ஆட்டாங்க. ஐடியா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் தெரியல. ஐடியா கேலரி, ஏர்செல், வோடபோன். நான் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணும்போது 7 பின்னு வச்சிருப்பேன். ஏன்னா ஊருக்குள்ள டிராவல் பண்ண எந்த ஊர்ல எது இருக்கா தெரியாது. அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாத போதும் குடும்பமா தான் வச்சிருப்பேன். ஏன்னா எங்க போனாலும் என் வேலை சாப்பிட கூடாது. அது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவனால காணல, அந்த கம்மியில காணாம போச்சு. இங்க யாரெல்லாம் இன்னும் போக போக உங்களுக்கு உழுற அடியில காணாம போகணும். காணாம போடுமா, நின்று நிக்கணுமா? வாழ்க்கையில அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எம்எம்ஜி வந்து 100 வருஷம் போவோம், 50 வருஷம் போவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தைரியமா சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுதா? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் அவங்க போக்கஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். மக்களுக்கு தேவையான போக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, எல்லாரும் வந்து அவங்க வெறும் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இந்த காலிங் கில்லிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? போன் கால் இது மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனா ஏர்டெல் மட்டும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருந்தாங்க. அவங்க வந்து ஆபீஸ், வைஃபை கனெக்ஷன்ஸ், வீட்டுக்குள்ள கனெக்ஷனு, கேபிள், அப்படி இப்படின்னு அவங்க எல்லாத்துலயும் கனெக்டா இருந்தாங்க. ஸோ அப்படி எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் உருவி போச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ள பெரிய ஸ்ட்ராங் மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் விட்டு பண்ணி ஸ்டார்ட் ஆயிருந்தாங்க. அதனால எல்லாம் ஆடி போன நேரமும் அதான் சொல்றேன், ஏதாவது ஒன்ன நம்பி இருக்கக்கூடாது. அவங்க வெறும் இந்த பேஸ் நம்பி இல்லை, அவங்க நிறைய பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் நிறைய பேரோட கார்பரேட்டா கனெக்ஷன்ல உள்ள இருந்தாங்க. சரி, டக்குன்னு இவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்து இவங்க தூக்குனாங்கன்னா அவ்வளவு பேரும் அவுட் ஆயிட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 2000 அந்த மாதிரி டயத்துல எல்லாம் 3500 நான் மொபைல் பில் கட்டிருக்கேன். 3500. ஆனா இப்போ 300 போட்டா அன்லிமிட்டட் எல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எங்க கம்பெனில உள்ள அவ்வளவு வரைக்கும் சேர்த்து 3500 பில் கிடையாது, அன்லிமிட்டட் பண்ணி. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஒண்ணு வந்து அதே மாதிரி ஜியோ வந்து இவ்வளவு சொல்லி முடிக்கிறது காரணம் என்னன்னா, அவங்க 10 வருஷமா அந்த கேபிள் போடுறது, அது போடுறது, இது எல்லாம் 10 வருஷம் நடந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு உன்னால சொல்லி முடிக்க போறோம் அப்படின்னு 10 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணேன். நீங்க நம்ம எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கோம் 10 வருஷம் கழிச்சு சொல்லி முடிக்க போறோம், 10 வருஷம் கழிச்சு சரி பண்ண அப்படின்னு. அவ்வளவு பேருக்கும் லைஃப் சக்சஸ் இல்ல விஷயம் தெரியாத காரணத்தினால பக்கம் முடிச்சுட்டு போறாங்க. இப்ப நானும் வந்து நேத்து நான் மலைக்கு போய் அந்த காட்டுக்குள்ள போவேன். இந்த அரக்கப்பறக்க உள்ள அப்படியே வண்டி எடுத்து நேரா குரு ரோட்லயே போயிட்டு நான் மலையை பார்த்துட்டேன் அவங்க போட்டோ எடுத்து கடற்கரை வீட வந்துறாங்க. நான் அப்படி இறங்கிய காட்டுக்குள்ள ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்து போவேன். அங்க ஒரு சுடுகொஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாம் வெளியெல்லாம் சுத்திட்டு அப்படி போயிருந்தாங்க. பெரிய ஆயிரலாம் அப்படி. நான் வந்து கொடைக்கானல் போனேன், நான் ஊட்டி போனேன். ஊட்டில போயிட்டு ஊட்டி ஸ்பாட்ல 2 போட்டோ, அந்த ஸ்பாட்ல 2 போட்டோ, அங்க 2 போட்டோ, என்ன நடக்கிறது இல்ல 2 போட்டோ எடுத்து அப்பா அப்புறம் சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணி நானும் ஊட்டி போன தெரியுமா அப்படின்னு. அந்த ஊட்டியோ கொடைக்கானல எதுக்கு போனாங்கிற அந்த இதே இல்லாம போச்சு. வெறும் வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்காகவும் போயிட்டு வந்துட்டேன், தொட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்றதுக்காக இல்ல. இப்படி நீங்க இந்த மென்டாலிட்டி, லாட்டரி மென்டாலிட்டி சொல்லாங்க இருக்கு. என்ன குறுக்கு போக்குல ஜெயிச்சலாம் அப்படின்னு. ஒரு வாட் எவர் இட் டேக்ஸ். எனக்கு மணிவேல் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். வாட் எவர் இட் டேக்ஸ் எமோஜில சொல்லி கொடுத்ததுதான். ஒரு விஷயம் பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவு விஷயம் நம்ம பண்றோமோ, அப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது அங்க உள்ள ரிசல்ட் நடக்கும். வாட் எவர் இட் டேக்ஸ். ஒரு விஷயம் பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சிடணும்.
அது என்னெல்லாம் தேவைன்னு தெரியுமா முதல்ல? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 கொம்பு முளைக்குமா? எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. வெளிய இருந்து கொஞ்சம் பார்த்துட்டே முடிவு பண்ணிடுறாங்க. லைஃப்ல நம்ம 99% பேரு சக்சஸ் ஆகாம மோசமா போறதுக்கு காரணம், அதோட ஆழ்ந்த ஒரு விஷயத்த வந்து தெரியாதனால. ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு தெரியாதனால. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஓ! இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கா? எம்எம்ஜியா? நான் வெறும் நெட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சேன். அப்பா! என்னது கிட்ஸ் கல்ச்சர், பேரண்டிங், கப்பல், அப்பா! வெல்த் கிரியேஷன், மணி கல்ச்சர், இந்த கல்ச்சர், அந்த கல்ச்சர், லீடர்ஷிப், அப்பா தலை சுத்து இன்விடேஷன். வெளிய இருந்து பார்த்தா தெரியாது. உள்ள நான் எப்பவும் ரோட்ல போகும்போது ஒண்ணு யோசிப்பேன். ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. நான் ரோட்ல போகும்போது யோசிப்பேன். ரோட்ல அப்பா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அந்த ரோடு ஃபுல்லா அவ்வளவு தூரம் போகும்போது இன்னொரு தடவை ஒரு சிந்தனை வரும். இந்த ரோட்டை போட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா ஒவ்வொரு நாளும் இல்லையா? நம்ம வண்டி விட்டு போறதுக்கு அப்பா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. அந்த ரோட்ல அவ்வளவு தூரம் போறோம். அந்த ரோடு செதுக்கி இதுக்கி மண்ணு போட்டு கல்ல போட்டு சரல் போட்டு அதை பண்ணி செஞ்சு 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 அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கோம். இன்னைக்கு போட்ட ஒரு காரத்துக்கு நம்ம சரன்னு போறோம். ஆனா அந்த போறது கூட வலிக்கு. அப்பா 2 மணி நேரம் டிரைவிங் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து சார் நானும் வந்து ஒரு இடத்துல படிச்சேன். இப்ப நான் வந்து அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அப்புறம் யூடியூப்ல வீடியோ போட போறேன். அப்புறம் அதான் என் ஸ்ட்ராட்டஜி கிளியர். நான் ஒண்ணுமே சொல்ல. ரைட் ஓகே. அப்புறம் 2 மாசம் கழிச்சு சார் ஒண்ணுமே நடக்க எங்க பார்த்தாலும் எனக்கு ஒரே போர் அடிச்ச மாதிரி இருக்கு சார். ஒண்ணுமே நடக்க முடியாது. தோல்வி. நீங்க எங்கேயாவது படிப்பீங்க, அதை காப்பி அடிச்சு நீங்க மத்தவங்க சொல்லி கொடுப்பீங்க. உடனே நீங்க பெரிய ஆளா அப்படி இல்லமா. லைஃப் சக்சஸ்ங்கிறது வேற. ஒவ்வொரு ப்ராசஸ்க்குள்ள டீப்னஸ் வேற. காட் இட். சோசியல் மீடியாலயே அங்கேயே வந்து என்ன பாருங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க, என்ன பாருங்க தங்கம் மெடல் வந்துட்டாங்க. அன்னைக்கு 2 நாளுக்கு அப்புறம் அவனை கேட்டிருக்கீங்களா? எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின மக்கள் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்சுன்னு ஒரு தடவை வந்துரும். ஏபிஎஸ் முடிஞ்சு ஒரு தடவை வரும். அதுக்கப்புறம் அவன்லாம் என்னன்னு தெரியுமா? சோசியல் மீடியா கண்டிக்க மாட்டாங்க. அவன் சொத்து கொள்ளி எல்லாம் பண்ணுவான். அவன் அதை பார்த்து அவன் கூட போனோம் சொல்லி முடிஞ்சு.